ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சுவையான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிக்கலாம் வாங்க. ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இட்லி ஊற்றிடலாம். இந்த மாதிரி இட்லி பானை யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இட்லிக்கு என்ன தொட்டுக்கன்றதை பார்க்கலாம். ஊற்றியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்ன இட்லிக்கு என்ன சுவையான ஒரு சட்னி தான் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி என்னென்னா தக்காளி குருமா தான் வைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர்லேயே செஞ்சிடலான்னு இருக்கேன். ஸோ எண்ணெய் காயுது. காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு. வெடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா? அடுத்தது ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வாங்க போட்டுக்கிட்டாச்சா? ஓகே. அடுத்தது ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றுக்கு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப காரமாக சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா கூட 2 பச்சை மிளகா. நான் என்னோடய பையனுக்கும் கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியிருக்கேன். அடுத்தது வெங்காயம் ரொம்பலாம் வதக்க வேண்டாம், ஏன்னா அதிலே நம்ம குக்கர்லேயே வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நான் பல்லாரி வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய தக்காளி ஒரு 2 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை. அப்புறம் இதில் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா சப்போஸ் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. இப்போ கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் கொதிக்க விடும்போது போட்டுப்பேன். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். அவ்வளோதாங்க. கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், ஆனால் அதிலே வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ஓரளவு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விடலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அடுத்து என்ன பண்ணுற ப்ராசஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி ரெடி ஆகிடுச்சு. வெறும் 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன இட்லி பண்ணுறதுனால சீக்கிரமாக குயிக்காக வெந்துருச்சு. நல்லா சூப்பராக பொச வெந்துருக்கு. நெக்ஸ்ட்டு தக்காளி சாம்பார் தான் ரெடி ஆகணும். இன்னும் விசில் வரல. விசில் வந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் கரண்டியால் கூட கிண்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி தாளிச்சிட்டேன். நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு மேஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. திரும்பி அடுப்பை பற்ற வச்சாச்சு. அரை கரண்டி இட்லி மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. எதுக்காகனா இட்லி மாவு ஊற்றினா கொஞ்சம் கொதிக்க கட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. உப்பு மட்டும் பார்த்துட்டு எவ்வளோன்னு போட்டுக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.